வணக்கம் மாணவர்களே. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 2x கழித்தல் 8 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை, அதாவது இருபடி சமன்பாட்டை எப்படி தீர்க்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை நம்ம பல வழிகளில் தீர்க்கலாம். இந்த சமன்பாட்டோட இடது பக்கத்தை காரணிப்படுத்தி, அதாவது ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தீர்க்கலாம். இல்லைன்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட், அதாவது வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்கலாம். இப்போ நம்ம வர்க்க பூர்த்தி முறையிலேயே செஞ்சுக்கலாம். வர்க்க பூர்த்தி முறைனா என்ன அப்படின்னா, இந்த சமன்பாட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இதை ஒரு அமைப்பில், அதாவது எப்படின்னா எக்ஸ் கூட்டல் ஏ அதன் வர்க்கம் கூட்டல் பி, இந்த ஃபார்மில் வர்ற மாதிரி எழுதிக்கிட்டா இந்த ஈக்குவேஷனை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். சரி, நான் இந்த சமன்பாட்டோட இடது பக்கத்தை இந்த அமைப்பில் எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? முதல்ல இதை விரிவுபடுத்தி எழுதிக்கலாம். எக்ஸின் அடுக்கு 2 கூட்டல் 2ax கூட்டல் ஏயின் அடுக்கு 2, அப்புறம் இந்த கூட்டல் பியையும் எழுதிக்கலாம். சரி, இப்போ இதை இந்த அமைப்பில் எழுத முடியுதான்னு பார்க்கலாம். இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, அப்புறம் கொஞ்சம் எடை விட்டுட்டு மைனஸ் 8, அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் எடை விட்டுட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன், இந்த சமன்பாட்டையே தான் எடுத்து திரும்ப இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் எடை விட்டு எழுதியிருக்கேன். எதுக்காகனா, இங்கே சில எண்களை கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம். ஏன்னா இந்த அமைப்பில் இந்த சமன்பாட்டை வர வைக்கிறதுக்காக. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த உறுப்புகள் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அடுத்தது இங்கே கூட்டல் 2axன்னு இருக்குது, இங்கே கழித்தல் 2xன்னு இருக்குது. அப்போது இதுதான் 2ax. 2a ஈக்குவல் டு குறை 2, அப்போது a ஈக்குவல் டு குறை 1ன்னு கிடைக்கும். இல்லைன்னா இதை இன்னொரு வழியில் கூட யோசிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் படி உறுப்பு, அதாவது இந்த எக்ஸோட கெழு, இதில் பாதி தான் இந்த ஏ. அதனால் குறை 2ஓட பாதி குறை 1ன்னு ஏக்கு கிடச்சிருக்கு. சரி, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர். இங்கே ஏ ஈக்குவல் டு குறை 1ன்னு இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர்னால் 1, அப்போ கூட்டல் 1ன்னு இங்கே எழுதிக்கலாம். ஆனால் நாம் ஒரு சமன்பாட்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணெல்லாம் சும்மா அப்படியே கூட்டிட முடியாது. ஏன்னா இந்த சமன்பாட்டோட மதிப்பே மாறிடும். அதனால் ஒன்று இன்னொரு பக்கமும் அதே எண்ணை கூட்டணும், அல்லது எந்த பக்கம் கூட்டினமோ அந்த பக்கமே அந்த எண்ணை கழிச்சுக்கணும். அப்போ தான் இந்த சமன்பாட்டோட மதிப்பை மாற்றாமல் இருக்க முடியும். நான் இங்கே 1 இந்த பக்கம் கூட்டியிருக்கேன். அப்போது இந்த சமன்பாட்டோட இன்னொரு பக்கமும் 1 கூட்டணும், இல்லைன்னா இந்த பக்கமே 1 கழிச்சுக்கணும். அப்போ தான் இந்த சமன்பாட்டோட மதிப்பு மாறாமல் அப்படியே இருக்கும். அப்புறம் நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, அதாவது இந்த சமன்பாட்டில் எக்ஸின் அடுக்கு 2ஓட கெழு 1 இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நாம் டைரெக்டாகவே போட்டுடலாம். ஆனால் இதே எக்ஸின் அடுக்கு 2ஓட கெழு 1ன்னு இல்லாமல் வேறு என்ன இருந்துச்சுன்னா, முதல்ல இந்த முழு சமன்பாட்டையும் அந்த எண்ணால் வகுத்து எக்ஸின் அடுக்கு 2ஓட கெழு 1ன்னு வர்ற மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த மெத்தடை போட்டுக்கலாம். சரி, இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த சமன்பாட்டோட இடது பக்கத்தில் 1 கூட்டிட்டு அப்புறம் 1 கழிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சமன்பாட்டோட மதிப்பை நாம் எதுவுமே மாற்றலை, அதோட மதிப்பு அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதை நான் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா, அப்போ தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பகுதி இந்த அமைப்பில் வர்றதுக்காக. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸின் அடுக்கு 2, இங்கேயும் எக்ஸின் அடுக்கு 2, அப்புறம் இந்த குறை 2xங்கிறது தான் இந்த 2ax. ஏவோட மதிப்பு என்ன, குறை 1, அப்புறம் கூட்டல் 1, இதுதான் ஏயின் அடுக்கு 2. இப்போ இங்கே மீதி இருக்கிற இந்த பகுதி தான் பி, அதாவது பியின் மதிப்பு என்ன, குறை 8 கழித்தல் 1, குறை 9, இதுதான் பியினுடைய மதிப்பு. சரி, இப்போ இதை நாம் திரும்ப எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அதாவது இங்கே முதல் கட்டத்தில் இருக்கிறது தான் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயருக்கு சமம். அதனால் இதை அந்த அமைப்பில் எழுதிக்கலாம்.
எக்ஸ் கூட்டல் ஏ வந்து குறை 1 இதன் அடுக்கு 2 இப்படி வருமா? இதை நம்ம சேர்த்தே எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் கழித்தல் 1 இதன் அடுக்கு 2 இப்படி நேரடியாகவே எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டல் பி. பியோட மதிப்பு என்ன? குறை 9. இது ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த குறை 9 வலது பக்கம் கொண்டுட்டு போயிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் கழித்தல் 1 அதன் வர்க்கம் ஈக்குவல் டு 0. இந்த குறை 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மிகை 9 மாறிடும். அப்போது எக்ஸ் கழித்தல் 1 அதன் வர்க்கம் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் கழித்தல் 1 அதன் வர்க்கம் 9னா இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தால் எக்ஸ் கழித்தல் 1 மிகை 3ஆகவும் இருக்கலாம் அல்லது குறை 3ஆகவும் இருக்கலாம். அதை எழுதிக்கலாம். எக்ஸ் கழித்தல் 1 ஈக்குவல் டு மிகை 3 அல்லது எக்ஸ் கழித்தல் 1 ஈக்குவல் டு குறை 3. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கழித்தல் 1 மிகை 3னா அதன் வர்க்கம் 9 தான். அதே மாதிரி எக்ஸ் கழித்தல் 1 குறை 3னாலும் அதன் வர்க்கம் 9 தான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்புறம் இந்த குறை 1 அந்த பக்கம் போச்சுன்னா மிகை 1 மாறிடும். அப்போது 3 கூட்டல் 1 வந்து 4ன்னு கிடைக்கும். அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு குறை 3 அப்புறம் இந்த குறை 1 அந்த பக்கம் போச்சுன்னா மிகை 1 மாறிடும். அப்போது குறை 3 கூட்டல் 1 வந்து குறை 2ன்னு கிடைக்கும். எக்ஸின் மதிப்பு 4 இருக்கலாம் அல்லது குறை 2ஆகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வர்க்க பூர்த்தி முறையில் இப்படி செய்யணும், நம்ம நேரடியாகவே இதை காரணிப்படுத்தி தீர்த்திடலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வர்க்க பூர்த்தி முறை ரொம்ப பவர்ஃபுல். இந்த முறையை நாம் எந்த மாதிரி இருபடி சமன்பாட்டுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் இன்னும் ஹையர் கிளாஸில் குவாட்ராட்டிக் ஃபார்முலா, அதாவது சூத்திரத்தை பயன்படுத்தி இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறது, அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவே வர்க்க பூர்த்தி முறை மூலமாக கிடைக்கிறத பற்றி பார்ப்பீங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை பயன்படுத்துறதுங்கிறது நீங்கள் வர்க்க பூர்த்தி முறையிலேருந்து கிடைக்கிற ரிசல்ட்டை பயன்படுத்துகிறதா அர்த்தம்.